அண்ணோ அண்ணோ அண்ணாமலை அண்ணோ அண்ணாமலை அண்ணோ என்னண்ணா சேட்டை என்னண்ணா நம்ம கட்சியில் இப்படிலாம் சேட்டை பண்ணலாம்? நம்ம கட்சியில் நிதிக்கான பஞ்சம். நம்ம கட்சியில் நிதிக்கு பஞ்சம் உண்டா? நம்ம இடி வச்சுருக்கோம், ஐடி வச்சுருக்கோம், சிபிஐ வச்சுருக்கோம், ஏன் என்ஐஏ வச்சுருக்கோம். இவர்களெல்லாம் நம்ம ஏழை விட்டோன்னு வைங்களேன், தானாக நிதியை கொண்டாந்து போட போகிறான். இதுக்காக போய் நாம் யானை பிரதமர் வராரு, 27 28ஆம் தேதிகளில் வராரு, திருநெல்வேலிக்கெலாம் வராருன்னு வைங்கண்ணே. ஏண்ணே அண்ணாமலைண்ணே, நான் ஒரு சந்தேகமாக தான் கேட்கேன். நம்மலாம் ஒன்றா மண்ணா இருக்கக்கூடியவங்க, ஒன்றா கண்ணாவும் இருக்கக்கூடியவங்க. அதனால் நம்ம கோச்சிக்கக்கூடாது. நம்ம ஒன்றா மண்ணா இருக்கணும். ஏன்னா நம்ம 2 பேருமே ஒன்றா மண்ணா இருக்க வேண்டியவங்க. அப்படி இருக்கிறதுனால கோச்சிக்கூடாதுன்னா, பிரதமர் திருநெல்வேலிக்கு வராருன்னா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திருநெல்வேலிக்கு பிரதமரை நீ கூட்டிகிட்டு போகிற? அண்ணாமலை, நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ கூட்டிகிட்டு போகிற? அல்ல பிரதமர் தான் எந்த முகத்தோடு திருநெல்வேலிக்கு வராரு? தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 4 மாவட்டமும் கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. நிறைய விவசாய நிலங்கள்லாம் விவசாயம் பண்ண பயிர்கள் பூரா அழிஞ்சு போச்சு. வீடுகள் சிந்து பூந்துறையில், நீங்கள் விற்காத துறையில் மயிலாடுதுறையும் பெருந்துறையும் தான் இருக்குன்னு யாரோ ஒரு நண்பர் சொல்லுவாங்க. ஆனால் சிந்து புந்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலியில் தான். அந்த சிந்து புந்துறையில் பெரும்பாலான வீடுகள் இடிஞ்சு நாசமாக போயிட்டு மக்கள்லாம் தவிச்சாங்க. ஆடு மாடு நிறைய தண்ணியில் போயிட்டு உடைமைகள் நிறைய இழந்து போனாங்க. என்னென்ன நிதி கொடுத்திய? ஒன்றிய அரசு 1 பைசா நிதியை விடுவிச்சுதா? அண்ணாமலை அண்ணே, அண்ணே, அண்ணாமலை அண்ணே, ஏன்னா கூப்பிடுத கேட்கா, கொஞ்சம் தள்ளி போய் நிற்கியாய். நீ இந்த முடி வளர்த்துட்டியா, நிறையா முடி வளர்த்துட்டியா, அதுக்கு அளவு இந்த காதை அடைச்சிக்கிட்டு போல. ஆனால் பேச கேட்காது இல்லை. அப்படி தானே? ஏன்னா நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க தூத்துக்குடியில். இப்படி பார்த்துட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் நின்றுக்கிட்டு இந்த கோயிலை சுற்றி ஒழுங்கு பண்ணுங்க, நம்ம பெருமாள் ஒழுங்காக சேரணும். நம்ம சாப்பாட்டுக்கே பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணியில் அரிசி மூட்டையெல்லாம் அடித்து இழுத்துக்கிட்டு போயிட்டு எல்லாம் போயிட்டு வியாபாரிகள்லாம் வெறுங்கையோடு நிற்காம். அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய ஆதாரம், அவர்களுடைய வணிகத்துக்கான முதலீடு ஈடு எல்லாமே கொடுக்கணுமே. அதையெல்லாம் கொடுக்காம பெருமாள் வருவதற்கு சுற்றி வருவதற்கு ஏதுவாக எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைக்கணும். நான் ஆணையர் சும்மா சொல்லிதான் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, இதை நீங்கள் வேடிக்கை எடுத்துக்கூடாதுன்ட்டு பெருமையாக கிடந்து அம்மா சீர்னாங்களே. எப்பா தட்டில் போடாதப்பா, நீ எதில் போடணுமோ அதில் போடு காசை, தட்டில் போடாத. ஏன்பா அப்படி தறிக்கிட்டு திரியுதிய? நம்ம கேட்கல. அண்ணாமலை அண்ணே, நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டோம். தறிக்கட்டு திரியுதின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். நம்ம என்ன ஒன்றா மண்ணா இருந்துருக்கோம்ல. என் மண் என் மக்கள்னு போறிய. இது யார் மண்? இது மண் இல்லைல்ல, நயனா நாகேந்திர மண். என்ன அப்படி தானே? நீங்கள் 2 பேரும் புரிஞ்சு தானே வேலை செய்தியா? நீ அங்கே ஏன் மண்ணுங்க, இங்கே அவன் ஏன் மண்ணுங்க, இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிய. நயனா நாகேந்திர ஷோ காட்டிக்கிட்டு இருந்தால் அந்த சேஜிபியில் போய் இந்த பிள்ளையை எடுக்கிறது மாதிரியும் உங்கோடி கொடுக்கறது மாதிரியும் ஒரு தண்ணியிலேருந்து காப்பாற்றுற மாதிரி எவ்வளோ பெரிய ஷோவெல்லாம் காட்டினாங்க அந்த மழை வெள்ளத்தோட. அடா பாய்களா, ஷோ காட்டி இந்த நாட்டையே ஏமாற்றி சுடுகாடாக மாற்றிட்டீங்கள. இப்போ பிரதமரை திருப்பூருக்கு கூட்டிகிட்டு வர, அடுத்து திருநெல்வேலிக்கு கூப்பிட்டு வர, எந்த முகத்தோடுன்னு தான் கேட்கேன். திரும்ப அதை கேட்கேன். ஏன் இந்த மக்களுக்கு என்ன நிதி கொடுத்துருக்க? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி என்னது? இதையும் தாண்டி நீ இந்த இடத்துல கூட்டம் சேர்த்து இந்த கூட்டத்தை கொண்டு அங்கே நிப்பாட்டுதுன்னு வச்சுக்கேன். இந்த மக்கள் மனசில் மகிழ்ச்சி வரும்னு நினைக்கியா? பிரதமரை கண்டு விட்டோம், நம்ம பிரதமரை, நாடாளும் பிரதமரை கண்டு விட்டோம்னு மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினைச்சியா? அப்படி மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் மனிதனாக இருப்பான் என்று நினைக்கிறாயா? என்ன வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. சரி,
உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யக்கூடிய எண்ணம் அறவே கிடையாது. எய்ம்ஸ் வருதுன்னு 2014 19 அறிவிச்சேன்னு நினைக்கிறேன். 2024 வந்தாச்சு, இன்னும் எய்ம்ஸ் வரல. ஒத்த செங்கலோட தான் நிற்கி. 2021 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை தூக்கி காட்டி அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டார். அப்படிதானே? நீ இன்னே வரை எய்ம்ஸை கொண்டு வரலையே, கொண்டு வரதற்கான வேலையே செய்யலையே. ஏன் கோவைக்கு திமுக அரசு என்ன செய்யுது? கோவைக்கு திமுக அரசு என்ன செய்யுதுங்க? மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரதுக்கு இவங்க அப்ரூவல் கேட்டால் ஒன்றிய அரசு அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்க, அனுமதி கொடுக்கணும்ல. ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கலையே. அந்த ஒன்றிய அரசு தலையில் ஒரு தட்டு டொங்கின்னு இப்படி தட்ட வேண்டியதானே அண்ணாமலை? டொங்கின்னு இப்படி தட்டி, எங்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்ப்பா, அனுமதியை கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் நம்ம திருப்பூரில் உள்ளாடை ஏற்றுமதிகள் பின்னலாடை ஏற்றுமதிகள் அத்தனையும் கெடுத்து விட்டு ஜிஎஸ்டி கழுத குதிரைன்னு வரியை திணின்னு அவன் மேலே திணிச்சு ஏற்றி விட்டு பங்களாதேஷில் இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிய ஒன்றிய அரசு தானே இத்தனை கேடையும் பண்ணுது. 50,000 ரூபாய்க்கு 50,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணது இவர் இப்போ வெறும் 10,000 கோடிக்கு வந்துட்டுல. அப்போ தமிழ்நாட்டுக்கு திருப்பூர் இருக்குன்னு நீ என்னத்தை அறுத்து தள்ளிட்ட உன் கட்சி? மக்களுக்கு தெரியாது, அப்படிதானே? அப்படி ஒரு நினைப்பில் இருக்கியண்ணே. சரிண்ணே அண்ணாமலைண்ணே, நம்ம அதெல்லாம் பேசி எதுக்குண்ணே? ஏன்னா நம்மகிட்ட வந்து தேர்தல் பத்திரங்கள் இருக்குது, ஐடி இருக்குது, இடி இருக்குது. பிரதமர் வாராருன்னா நம்ம கூட்டம் நடத்துறதுக்கு இவங்களெல்லாம் சொன்னால் போதும். எண் மக்கள் யாத்திரைக்கே நீ அப்படியே வசூல் பண்ணி எத்தனையோ கோடிகள் வசூல் பண்ணி அப்படி ஓரளவு எனக்கு கொஞ்சம் நடந்தாலே வயிறு குறையும்னே. ஒரு அரை மணி நேரம் நடந்தாச்சுனாலே அப்படியே அங்கங்கே அசைவுகள் ஏற்பட்டு வயிற்றில் ஏற்பட்டு என்னதான் வயிறு தொந்தியாக இருந்தால் கூட கொஞ்சம் வேணும், ஒரு இன்ச்சேனும் அரை மணி நேரம் நடந்தாலே குறைஞ்சிடும். நீனும் ஒரு 6 மாதமாக நடப்பேணும்னு சொல்லிக்கிட்டு கிடையாது. அந்த என்ன கர்மந்தான் நடந்து தொலைப்பியே தெரியலை. உன் வயிறு குறையவே மாட்டேங்குது, தொந்தி இழுத்துக்கிட்டே போகுது. நீ என்ன ஐபிஎஸ் கிழிச்ச? ஒரு ஐபிஎஸ் கேடரில் உள்ளவன் உடம்ப அப்படியே ஒற்பொருளாக வச்சுருக்கணும். நீ 37 வயசு தானே கொட்டியிருக்கு உனக்கு, அதுக்குள்ளே வயிறு இழுத்துக்கிட்டு போதையா? நடந்து எப்படிப்பா வயிறு இழுக்கும்? அப்படி நட்டமாக நின்று கேஸ் ட்ரபிள் வரலாம், அது வாய்ப்பு இருக்குது. நீ நடந்தைய வயிறு இழுத்துக்கிட்டு போகுது. சரி, கருமம் என்ன கருமமோ அதை பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து இந்த திருப்பூரில் வராருன்னு சொல்லி இந்த கடை நடவாத கடை ஓரத்தில் போய் வசூல் பண்ணியிருக்கீங்கள, உங்களுக்கு தான் எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக கோடான கோடி ரூபா குமிச்சு வச்சிருக்கீங்கள சண்டாளா. ஏன் போய் இந்த மக்களை போய் துன்புறுத்த போத? அவங்க 100க்கும் 200க்குமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு 100 ரூபா வரவு வந்தால் பெரிய காரியம்ன்ட்டு இருக்காங்களா? அவங்கள போய் துன்புறுத்த போய் உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த அடிப்படை அறிவு, இந்த சுளுக்கு சொரணை மக்கள் கேட்காங்கல்ல. இந்த அம்மா கேட்க பாருங்க. உள்ள வந்துச்சுங்க, சரிங்களா? உள்ள வந்துட்டு இங்க இருந்து இங்க அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஆப்போசிட்ல போயிட்டு ஒரு அங்க வண்டி நின்றுச்சு. வண்டினா கடை, எங்க கடைக்கு ஆப்போசிட்ல தான் வண்டி நிக்குது. மறுபடியும் 2:30க்கு மறுபடியும் உள்ள வராங்க, 4 பேர் வராங்க. வந்து பக்கத்து கடைக்கு போறாங்க. நான் போயிட்டு என்னன்னு சவுண்டா கேக்குது. இந்த அக்கா 20 ரூபா கையில எடுத்து கொடுக்குறாங்க, சரிங்களா? உடனே 20 ரூபா கொடுக்குறீங்க, பிஜேபி காரன பிச்சைக்காரா எல்லாம் கேட்கறாங்க. 20 ரூபானாலும் ஒரு ஊனமுற்றவங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம். அந்த அக்கா அப்படிதான் சத்தம் போட்டேன். ஒரு ஊனமா உள்ளவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதுல ஒரு லாஜிக். இவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும்? 500 ரூபா கேட்காங்க தேவின்னு சொன்னிச்சு. அப்ப நான் சொன்னேன், எதுக்குங்க 500 ரூபா கேட்குறீங்கன்னு நான் கேட்குறேன். தலைவர் வராதுங்க. தலைவர் வராருன்னா மக்களை பக்கம் வராரு, அவர் தான் மக்களுக்கு கொடுக்கணும், இல்லைங்களா? நம்மகிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அது என்னங்க தலைவர்? அப்படி ஒரு தலைவர் நம்ம எங்க ஊருக்கு தேவையில்லைங்க, அவங்களுக்கு போக சொல்லுங்க நான் சொல்லிட்டேன், சரிங்களா? நான் இப்படிதான் நான் சொன்னேன். சொன்னோடனே அந்த கடையில மறுபடியும் ஓனர் இல்லைன்னு அந்த அக்கா சொல்லுது. ஓனருக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் பேசிக்கிறேன். அந்த அவங்களை யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணு கடை நடக்குது, என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற ஒரு இடக்காலம் அவங்களுக்கு, சரிங்களா? அந்த அண்ணன் போன் பேசுறாங்க, மல்லு கட்டி 200 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க. நோட்டீஸ் 500 ரூபா அடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுக்கறது? அப்புறம் நான் ஆப்போசிட் கடையில இந்த பிளாக்கோட ஓனர் அவங்க அந்த கடை போய் கேட்கணும். அவங்க ஏன்டி வந்து மறுபடியும் 100 ரூபா வாங்கிட்டு போறாங்கம்மா அப்படின்னு. பேக்கரிக்காரங்கிட்ட கூட அவன் வெளியில இருந்து வந்திருக்கான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி கூட அவனால ஃபைல் ஷூட் பண்ண முடியாது. நாங்க போய் கேள்வி
நம்மளே உங்களை இந்த அம்மா எவ்வளவு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கு. ஆ எதுக்குப்பா இந்த வசூலில் இறங்கிட்டு இருக்கீங்க? இது பிச்சை. இதை விட இப்போ பேசாமல் ரோட்டில் உட்காந்துட வேண்டியதானே? ஆ அந்த அம்மாவே சொல்லுது, மாற்றுத்திறனாளிக்கு ஒரு இப்போ 20 ரூபா கொடுத்தா கூட பிரயோஜனம், ஒரு டீயை குடிச்சுக்கிடுவான். இந்த தடிமாட்டு பயில்களுக்கு எதுக்குப்பா 20 ரூபாயை கொடுக்கணும், 200 கொடுக்கணும், 500 கொடுக்கணும்? அதை நாமும் உழைச்சி அப்படிப்பட்ட தலைவரே நமக்கு வேண்டாங்க. பார், ஒரு தலைவனுக்கு அதுவும் பிரதமருக்கு என்ன பேர்? நீங்கள் தானப்பா பண்ணுதிய, நீங்கள் வசூல் பண்ணனால தான் அப்படிப்பட்ட ஆளே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அந்த அம்மா கடுமையாக சொல்லுது இல்லை. அப்போ இந்த வசூல் பண்ணணுங்க இது தேவையா? நீனே எல்லா விஷயத்துலையுமே அரசியல் பண்ண தெரிஞ்சவன், ஏன் இந்த அம்மா சொல்லுறதை வச்சு நீ ஏதாவது ஒரு அரசியல் பண்ணலாம்ல? இது திமுகவுடைய சாதி, இது திமுக. அந்த அம்மா வந்து திமுகவில் இருந்திருக்கு. எங்கள் ஆட்கள் வசூலுக்கே போகலை, எங்கள் ஆட்கள் வசூலுக்கே போகாமல் இந்த அம்மாவாக தான் கதை கட்டி இதை எப்படி வீடியோ பரப்புது. அப்படி எதையாவது சொல்லுனே அண்ணாமலண்ணே, அப்படி எதையாவது சொன்னால் தானே நம்ம அரசியல் பண்ண முடியும். இதை எப்படியா ஒரு அரசியல் பண்ணணும்ல. பிரதமர் வர்றதுக்குள்ள நாம் எப்படியாவது ஒரு 4-5 முன்னாள் எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேயில் இருப்பாங்க, எப்படியாவது வயசானவங்க இருப்பாங்க, கட்டிலில் படுத்துருந்தாலும் தான், கட்டில்னா நோய் விட்டு ரொம்ப இதாக இருந்தாலும் தான், இல்லை மருத்துவமனையில் கிடந்தாங்க, தூக்கியாந்து நிப்பாட்டி பண்ணோம்னே. நம்ம அரசியலில் விட்டுறக்கூடாது, தூக்கியாந்து நிப்பாட்டி பண்ணணும். எப்படியாவது 20% வாக்கு வாங்கன்னா அவங்கள தூக்கியாந்து போட்டால் தானே வாக்கு வாங்க முடியும். ஏன்னா நட்டமாகவே நிற்க முடியாட்டாலும் பரவாயில்லண்ணே, தூக்கியாந்து போட்டணும்னே பிரதமர் முன்ன. அவன் பாட்டு கிடக்கான். இப்போ ஒரு 15 முன்னாள் எம்எல்ஏக்களை தூக்கணும்ல, அதே மாதிரி தூக்கணும். ஆனால் அதில் நம்ம கண்ணு கருத்தமாக இருக்கணும். ஒன்றா இருந்து ஒழுங்காக வேலை செஞ்சு பண்ணணும். நான் நம்ம பகுதியில் ஏதாவது பழைய எம்எல்ஏக்கள் அதிமுகவில் ரிட்டையர்டு கேஸில் கிடந்தா ஒரு ஆள் இருந்தார். இப்போ இருக்காரா இல்லைன்னு தெரியல. பழைய சரி, நான் விசாரிச்சு சொல்லுதானே. இருந்தாருன்னா இப்போ ஒருவேளை நோயுற்று தான் இருப்பார். ஏன்னா என்ன அவங்க வீட்டுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்கணும், கொடுத்துட்டு தூக்கிட்டு வர வேண்டியதானே. அதுக்காக போய் இப்படி பிச்சைக்காரத்தனமாக 100-200லாம் போய் மோடி வராருன்னு காசு கேட்கலாமண்ணே. அது நியாயம் இல்லைல்ல. நீ எம்எல்ஏவை பழைய எம்எல்ஏ தூக்கணும்னு சொல்லி அது நியாயம். அதுக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு நம்மகிட்ட இருக்குது. ஆமாம். ஆனால் மோடி வராருன்னு 100-200க்கு பிச்சை எடுக்கிய, அதை நினச்சா நம்மளே எல்லோரும் கழுவி ஊற்றிட்டாங்களானே. அதை நினச்சா நான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல, உண்மையாகவே வருத்தமாக இருக்குண்ணே. வானதி அக்கா கூட உன் புகைப்படத்தை போடலையா? அவங்க பகுதியில் சேவகியே அப்படின்ட்டு போஸ்டர் வச்சுருக்காங்க. உன் புகைப்படத்தை போடல செய்யல பாரு. அப்போ உன் நிலைமையை எங்கே கொண்டு தள்ளியிருக்காங்கன்ட்டு. தலைவர் பதவிக்கு அந்த அம்மா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, பார்த்துக்க. சும்மா நீ நினச்சிக்கிட்டு நம்ம பகுதியில் நம்ம தான் கிங்கு நினச்சிக்கிறானே. நாம் ஒன்றாமண்ணா இருக்கணுங்கிறதுனால தான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் போய் இந்த பிச்சை எடுக்க விட்ட பற்றியா, அந்த எச்ச பயில யார்? இந்த எச்ராஜா வகையரான்னு நான் சொல்லலை. அவள் எச்சதான்னாலும் நான் எச்ராஜா வகையரா போய் பிச்சை எடுத்துருப்பான்னு நான் சொல்லலை. அந்த ஆள் வந்து நீ எலெக்ஷனில் காரைக்குள்ளே நிப்பாட்டினு வச்சுக்க, 5 கோடி கொடுத்தேன்னா 4.5 கோடி ஆட்டையை போட்டு வீடை கட்டி விடுவார். அது வேறு மாதிரியான பிச்சை. இல்லை 10-100க்கு பிச்சை எடுக்க மாட்டார் எச்ராஜான்னு தான் சொல்லுதேன். மற்றபடி கோடிக்கணக்கில் எடுப்பார். அது என்ன கட்சி கொடுக்க நிதி தானே, அதில் செலவு பண்ணாமல் மிச்சப்படுத்தி அவர் வாழ்வதற்கு வீடு கட்டுறது இது ஒரு தவறா? அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாதுல்ல. இப்போ 10-100ன்னு பிச்சை எடுத்து யாருனே அவங்க பார்த்து நடவடிக்கை எடு, இல்லைன்னா அரசியலாக்கு. இதை அரசியலாக்கு. இதுதான் ஒரு தொண்டனுடைய வேண்டுகோளாக. நம்ம ஒன்றாமண்ணா இருக்கிறதுனால மண்ணள்ளி போடுதானே. மண்ணள்ளி போடுதானா இல்லை உன் காதுக்கு தெரிய வைக்கேன்.